வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம டால் அதாவது பார்பிக்கான ஸ்மால் ட்ரெஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் வந்து இருக்குது. 10 inches விடுத்தும் 10 inches லென்த்தும் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு 2 கிளாத் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 6 inches விடுத்தும் 5 inches லென்த்தும் இருக்குது. பாருங்கள், இப்போ ஸ்டிச்சிங் பண்ணலாம். இந்த ஸ்மால் கிளாத்தை வந்து மேலே டாப்பில் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 2 ஃபேப்ரிக்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே இந்த மாதிரி மேல் பகுதியில் டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ வந்து பாட்டமில் வந்து அந்த 10 into 10 எடுத்தோம் பாருங்கள். அந்த கிளாத்தில் வந்து பாட்டம் மட்டும் டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம் 2 கிளாத்லேயும். பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன பீஸில் வந்து டாப் பார்ட்டில் வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து ஃப்ளிட்ஸ் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ரெண்டுத்துலேயும் சென்டர் வந்து நேட்ச் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு பாருங்கள், டாப் பார்ட் வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கு உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு சின்னதாக அந்த ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அட்டாச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு சின்னதாக ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 6-7 ஃப்ளிட்ஸ் வரும் நமக்கு. இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி டாப் பார்ட்டும் பாட்டம் பார்ட்டும் அதாவது ஸ்கர்ட் பார்ட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் சின்னதாக ஃப்ளிட்ஸ் வச்சு. பாருங்கள், நேச்சுக்கு அந்த பக்கம் பாதி ஃப்ளிட்ஸும் நேச்சுக்கு இந்த பக்கம் பாதி ஃப்ளிட்ஸும் வைக்கணும். ஒரு 6 ஃப்ளிட்ஸ் வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ வந்து ரெண்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 9 to 8 to 9 இருக்க மாதிரி லென்த்தும் 2 inches விடுத்தும் இருக்க கிளாத் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். பீஸை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 2ஆக மடிச்சுட்டு அதனோட ஒரு 1/4 inch அளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரணும், அட்டாச் பண்ணிட்டு வரணும். 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/4 inch அளவில் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ராங் சைடில் தான் ஸ்டிச் போட்டிருந்தோம். இப்போ கரெக்டான சைடுக்கு திருப்பியாச்சு. பாருங்கள், இதுதான் நமக்கு அந்த ஷோல்டர் பகுதியில் வரப்போகுது. இந்த மாதிரி நம்ம 2 பீஸ் ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், 1/2 inch கேப்பில் இந்த 2 பார்ட்லேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து ரெடி பண்ணோம் பாருங்கள். இதை வந்து இப்படி வச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த 1/2 inch சைடில் இருந்து 1/2 inch, அந்த சைட்லேருந்து 1/2 inch. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பீஸ் எடுத்து அது இன்னொரு சைடு வந்து ஷோல்டர் சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இப்போ இதை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பீஸ் இப்போது பேக் பார்ட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு வரோம். இப்போ 2 பக்கமும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சைடு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா டால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் உள்ளே விட தேவையில்லை. நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 inch அளவில் நம்ம தையல் போட்டு வந்தால் போதுமானது. பாருங்கள், ஒரு 1/2 inch அளவில் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு சைடும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லாங் பார்பிக்கு வந்து டாலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை மீடியம் சைஸாக இருந்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு லெக் லென்த் அளவுக்கு வரும். நம்ம இப்போது ஷோல்டருக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த பீஸ் வந்து உங்களுக்கு லென்த்தாக இருந்தால் நீங்கள் சென்டராக கட் பண்ணிவிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா அதை சென்டராக கட் பண்ணிவிட்டு நம்ம டை மாதிரி கூட கட்டி விட்டுறலாம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலையும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நன்றி நண்பர்களே.